உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் கொடுத்து. அப்படியெல்லாம் தேவையில்ல எங்களுக்கு. தேவையா? அப்படியா? நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாரு. நாங்க பெருந்தன்மையா எங்க ஜூனியர்ஸ் கேக்குறாங்க, நாங்க வெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஜூனியர்ஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட், சீனியர்ஸ் ஈஸ்ட் கோஸ்ட். சொன்னா மாத்தி கொடுப்பாங்கன்னு பார்த்து சொன்னோம். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. ஜூனியருக்கு வெஸ்ட் கோஸ்ட் சொல்லியாச்சு, அதுதான் ஃபைனல். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. பண்ண போறது கோமாளிங்க. எங்களை டிஸ்கஸ் பண்ணா அவங்களே முடிவு எடுக்குது. என்னது உன்னை யார் இப்ப உள்ள கூப்பிட்டது? தேவையில்லாத கேள்வி இவன். கோமாளிகளுக்கும் சமையலுக்கும் சம்மந்தமே இல்லை. குக்குக்கு டிசிஷன் எடுக்கிறாங்க, கோமாளிங்க ஹெல்ப் பண்றாங்க. எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். 4 டிஷ் பத்திர கொடுத்தா போதும். 1.5 மணி நேரம் முடியும் போது கண்டிப்பா இன்னைக்கு கேஸ் கட் பண்ணிடுவோம். என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? நாங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே சமைச்சிருவோம். பட் வந்து கேஸ் ஆஃப் பண்ண மாட்டோம். நீங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. எனக்கு நல்ல அப்பா வந்தா லேட் ஆகும், உனக்கு இன்னொரு 1 ஹவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. பாத்தீங்களாப்பா, கலாய்க்கிறாரு உங்களை. பாருங்கப்பா, பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன மெல்லமா ஓட்டு, தண்ணி மீன்லாம் செத்துறக்கூடாது. ஆர்ன் அடிச்சுக்கோ. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். என்னன்னா அவன் இன்னும் கூட திருந்தலப்பா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இந்த டேபிள்ல ஒரு பொண்ணு, இந்த டேபிள்ல ஒரு பொண்ணா இருந்ததுன்னா முடிஞ்சது கதை. நம்மளுக்கு இவ்வளவு தான் ஹெல்ப் பண்ணுவான், மிச்சம் எல்லாம் அங்கதான் பண்ணுவான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். உண்மையிலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தெரியுமா தெரியாதானே? அப்படி பேசு, அத விட்டு திட்டுற. 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம திக்கிட்டீங்களடா. அறிவே இல்லைன்னா உண்மையிலே உங்களுக்கு எப்படி நான் இத்தனை நாள் வராதா? சுச்சமே இல்ல. அரவிந்த், என்ன புளி யூஸ் பண்றீங்க? உடம்புலி, உயிர் புலி, குக்கும் யூஸ் பண்ணீங்களா? தப்பும் புலி. உன்னை சாவடிக்கணும் போல. முதல்ல இவனை பாம்பு வச்சு கொல்லணும்யா. ராஜி, இதுவரை நிறைய குக்கு போன யாருமே சொல்ல. சொல்லிருப்பாங்க, மர மண்டைக்கு புரிஞ்சிருக்காதா? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். செருப்பால அடிச்சுக்கணும் உன்னை எடுத்ததுக்கு. நானே செருப்பால தங்கச்சினா அண்ணன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. வண்டி பார்த்து ஓட்டு, கீழே மீன்லாம் இருக்கு. மீன் மேல ஏத்த மாட்டேன், உங்க மேல ஏத்திடுவேன். கள்ள தூக்கி போட்டியா? ஒரு சாவாசமே அவன போடி. எப்படி இருந்தோம் நம்ம? அழகா பஞ்சாப்ல ஏறி கிளம்பிட்டீங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. ட்ரெயின் புடிச்சு வாங்க, ட்ரெயின் புடிச்சு வரலாம். இல்ல, இன்ஜின் அவுட் தானே இருக்கு. இப்ப நான் ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அபு, என்ன ஹெல்ப் பண்ண கூப்பிடுறீ? ஏய் இல்ல ஏய், வேலை பாரு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஏய், நண்டு பாத்து விட்டு கை சருக்கு சருன்னு குத்துதுச்சலாம். உடம்பு பத்தண்டா தங்கம். நான் வாங்கினப்பே கவர்ல குத்திருச்சு. என்ன இங்க பூண்டு உரிக்க சொல்லிட்டு நண்டு இழுத்தா கையில குத்துது. திருந்த மாட்டியா? நீ அவன் முன்னாடியே வந்து உட்கார்ந்து வாஷ் பேஷன் பண்ணிடுவான். போயாமா, அந்த போமா, அந்த டேபிள் போமா. ஓடி உங்க 2 பேருக்கு நாங்க தான். குழந்தையோட டென்ஷனை பாத்தீங்களா? சிரிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இல்லாமையா இருக்கும். உன் மனசு மாதிரி வெள்ளையா ஊத்துது. என்னது? ஏன்னா உங்க ஷர்ட் வெல்ல. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் வெந்தயம் வேற. வெந்தயம் கடுகாதான். அடிங்க பாஸ் அவனை. புடிங்க சார் அவனை. புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இப்படி போகுது லைஃப். நல்ல போகுது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் இப்ப இன்னொருத்தரோட வைஃப். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவளை என்ன வேணா சொல்லி கூப்பிடு. மூடு ஸ்விங் முனியம்மான் மட்டும் சொல்ல டென்ஷன் ஆகுறா. இதெல்லாம் சரியில்லை. மூட் ஸ்விங் முனியம்மான்னு சொல்ல மாட்டேன். மூஞ்சி அடிச்சிரேன், போயிருப்பேன். அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதறிடுவேன். ஒரு ஹோட்டல் போறோம், எந்த ரூம்ல வேணா தூங்கலாம். நான் ஒரு ரூம்ல மட்டும் தூங்க முடியாது. எந்த ரூம்? ரெஷ்ரூம், மஷ்ரூம். ஜோக் இல்ல இல்லையா? இது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு டிஷ் தான். என்ன சொல்லு, பொறுத்த என்ன வரைக்கும் different? எனக்கு சாப்பிட்டுட்டு அவங்க தான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. என் கண்ணு வேணும்னு கேட்டேன். கையில கத்தி வச்சிருக்கேன், நோண்டிடுவேன். என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம வேற கேட்டாலும் கேப்பைன்னு கொண்டு வந்து அதுக்கு உள்ள ஒற்றா உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. ஒரு திருட கோயில் உள்ள பூந்து நகையெல்லாம் திருடி ஓடி இருக்கான் சார். அங்க இருக்க மக்கள் எல்லாம் கட்டையத்துக்கு அடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒலிக்கவே இல்ல. ஏன் கட்டல போறவன் இல்ல, ஏன்னா அவங்க அடிச்சது குழக்கட்டையா. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. கோபி,
சாதாரண ஆள் கிடையாது இவரு. சைடு டிஷ் இல்லன்னு செருப்பு கட்டி தின்னுவார் தெரியுமா? நான் சரி ஏதாவது சொல்லிட்டு போயிடுறீங்க. அதுவும் பொம்பளை செருப்பு கடிப்பாரியா? எங்க போனாலும் வந்து இளநீ கூட பத்தாலே இவர் ஞாபகமா வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? முதுகு அவருக்கு எட்டாது. பாறையில சோப்பை தடை விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு முதுவை போய் பறக்க தேய்ச்சுப்பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து கை யாத்திரை பண்றாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து திருவான்மியூர்ல இருந்து ஈசிஆர் அந்த மோனம் அந்த ஆர்ச்சி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கை யாத்திரை போறாரு. எப்படின்னா கையாலே நடந்து போவார். 10 அடிக்கு ஒரு தடவை கை தட்டுவார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? குடுக்கற காஸ்டியூம் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போவாரு. இருங்களா நேரம் பேண்ட் வாத்தியம் வாசிக்கிறவங்க கூட போய் வாசிப்பாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. இஸ் அனிமல் லவர். அவர் என்ன பண்ணுவார்னா, நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷன்? அந்த மலையோர பகுதியில் அந்த ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடுவார். வாழைப்பழத்தை உரிச்சு இந்த பழத்தை குரங்கு போட்டு தோலை தின்னுவார். நான் ஒரு சாதுடா பாபா, எட்டவே கோவப்பட்டு அடிக்க. நீங்க ரூம்லயே தூங்குவாரு. நானும் தூங்கிட்டு காலையில வீட்டுக்கு போன இங்கே தூங்குவேன். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருயா, நான் கேட்டு தொலைறேன். இரு மாப்பிள்ள குளிச்சிட்டு வரேன்ட்டு போனாரு அன்னைக்கு. என்னடா ஆளவே காணோம் அப்படின்னு பாக்குறேன். பாத்ரூம்குள்ள எல்லாம் போய் பாக்குறேன். என்ன கிளவி இழுத்து கொண்டிருக்கின்றாய்? அந்த பக்கெட் பக்கத்துல ஒரு மக்கு இருக்கு, அதுக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் கூலிங் இல்ல நினைக்காதீங்க, ஃப்ரிட்ஜும் கூலிங் இருக்காது. ஏன் தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஃப்ரிட்ஜை திறந்தா லைட் எரிதான்னு திறந்து பார்த்துட்டே இருப்பாரு. நான் ஒரு ஹிந்திக்காரன்டா, எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. நீங்க உங்க ரூமுக்கு போவீங்க, எங்க இருந்து போன ஒரு ஆளே வரல, எங்க அவரை காணோம் அப்படின்னு பாக்குறாரு. எங்க போன அந்த ஏடு ஊமத்துற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? பாத்ரூம் தாப்பா இருக்குல்ல, அதுல அந்த சொருகுறது மட்டும் இல்ல, இவரை தூக்கி உள்ள மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. 3 பேரும் வரும்போது ஏதாவது சேஞ்ச் எட்டு வந்தீங்களா? இல்லையே. போகும்போது ஊர் காசு கேட்பாரு அவரு. அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. என்னை அப்படி கும்பிட விட்டு காசு வாங்கினதுல பாதி ஷேர் அவர் வாங்கிக்கிறாரு. கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒரு கவர்ல எடுத்துங்க மச்சானுக்கு மட்டும். என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. என்ன ஒரு விண்ணப்பம், அடுத்த தடவை சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறைய சமைங்க. பிரதர் பின்னாடி வாங்கிட்டாங்க பிரதர், கொஞ்சம் இல்லைன்னா நாங்க உங்களுக்கே கொடுத்துருப்போம். தம்பி தப்பு. இந்த சீ ஃபுட் சேலஞ்சில் வின் பண்ணது ஜூனியர் டீம். 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அழகால் தெரியாம ஆடாத. இந்த சீ ஃபுட் சேலஞ்ச் வாரத்துல ஷெஃப் ஆஃப் தி வீக் அடினே இருப்பேன்.